அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வண்டலூர் கிளாம்பாக்கம் சாலையில ஒரு தனியார் நிறுவனத்துடைய பஸ் வருது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முன்னாடி போறாங்க. அவங்க மேல ஏறி இறங்கி அவங்கள ஸ்பாட்லயே கொன்னுட்டு அந்த வண்டி கடந்து போயிருது. திரும்ப அதே ரூட்ல அந்த நிறுவனத்துடைய ஊழியர்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு அந்த பஸ் திரும்ப வருது. பொதுமக்களா பார்த்து இந்த வண்டி தான் அடிச்ச வண்டி அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவர்கள் அந்த வண்டியை மடக்குறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை வருது, அதை செக் பண்றாங்க. சக்கரத்தை பார்த்தா அந்த சக்கரத்துல ரத்தம் இருக்கு. அந்த பஸ்ஸை அதுக்கப்புறம் மடக்கி பிடிச்சி அந்த டிரைவரை கைது பண்றாங்க. எனக்கு என்ன ஒண்ணு புரியவே இல்லைன்னா, அந்த வண்டி ஓட்டின டிரைவர் ஒருத்தர் இருக்கான்ல, அவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு குற்ற உணர்ச்சி இருந்ததுன்னா அவன் குறைஞ்சபட்சம் அந்த வண்டியை எங்கேயாவது விட்டுட்டு ஓடி இருப்பான். எதுவுமே நடக்காத மாதிரி 2 பேரை ஏத்தி கொன்னுட்டு போய் மறுபடியும் அவனுடைய கடமை உணர்ச்சியில அந்த ஸ்டாஃபுங்க எல்லாம் கூட்டிட்டு மறுபடியும் அதே ரூட்ல திரும்ப வரான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும், எவ்வளவு மனசாட்சியற்ற ஒரு நிலை, குற்ற உணர்ச்சியற்ற ஒரு நிலையில இந்த சமூகம் இயங்கிட்டு இருக்கு. நமக்கு என்ன புரியல அப்படின்னா, இதெல்லாம் தான் நம்ம செய்திங்கிறதே நமக்கு புரியல. இதுதான் மக்களுக்கான செய்தி, இதுதான் உனக்கும் எனக்குமான செய்தி. ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்த இடத்துல நீயோ நானோ நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காலையில எந்திரிச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நாங்க 2 பேரும் செத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. வீட்டுல அவங்க குழந்தை இருந்திருக்கும். என்ன சூழல் அவங்க கிளம்புனாங்க, எதுக்காக போனாங்க எதுவுமே தெரியாது. ஆனா இறந்துட்டாங்க. காவல்துறை ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்குதுங்கிறத தாண்டி சுத்தமாவே மனசாட்சியற்ற ஒரு சூழல்ல நம்ம சமூகம் இருக்கா? மனிதர்கள் அந்த அளவுக்கு மனசாட்சியற்ற மனிதர்களாகவா மாறிட்டாங்க? எப்படியாவது நான் பொழைச்சா போதும், என் வேலையை தக்க வச்சுக்கிட்டா போதும். இப்ப கிருஷ்ணகிரியில நடந்த இந்த குழந்தைகளுடைய பாலியல் வன்புணர்வுங்கிறது எல்லாமே இந்த அடிப்படையில வந்தது தானே. ஏதாவது ஒரு டீச்சர் ரொம்ப குரல் எழுப்பியிருந்தா கூட அவன் அடுத்தடுத்த குழந்தைகளை தொற்றுக்கு அவனுக்கு மனசு வந்திருக்காது, தைரியம் வந்திருக்காது. அவனை வச்சு இவன் சம்பாதிக்கிறதும் இவனை வச்சு அவன் சம்பாதிக்கிறதும், இதுக்கு இடையில குழந்தைகள் பலியாகிறதுங்கிறதெல்லாம் சுயநலத்தின் உச்சம் தானே இதெல்லாம். எனக்கு அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி செய்திகளை பதிவிடுகின்ற ஊடகங்கள் குற்றவாளிகளை தொடர்ந்து பாதுகாக்கிறதுலயே ரொம்ப முனைப்போட இருக்கிறாங்க. தனியார் நிறுவனம், தனியார் பேருந்து, தனியார் பள்ளி, யாருக்குமே பேரை சொல்ற தைரியமே இல்லை. இன்னொன்னு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் குறைஞ்சு அவங்க ஆதாயம் தரக்கூடிய அரசியல் செய்திகளையும் இந்த மாதிரி சினிமா செய்திகளை மட்டுமே போட்டுட்டு இருக்காங்கன்னு தாண்டி தான் நம்ம இன்னைக்கு யூடியூப் சேனல் எல்லாம் உருவாச்சு. சமூக வலைதளம், சமூக ஊடகம்ங்கிறதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து வேறுபட்டு இயங்கணும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவர் பண்ணாத மக்கள் செய்திகளை கவர் பண்ணுங்கிறதுக்காக உருவானதுதான். ஆனா அதுலயும் இன்னைக்கு எல்லா பெரிய யூடியூப் சேனல்ஸும் விலை போயிடுச்சு. எல்லாம் யாரோ ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், ஒரு ஊடகத்தை சார்ந்தவர்கள், ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களுடைய சொத்தா மாறிடுச்சு. அவங்க எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க. ஸோ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்பெனிஸ் அதுக்காக இயங்கக்கூடிய இன்னைக்கு சமூக ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி ஆதாயத்தோடு இயங்கக்கூடிய ஒன்றா இருக்கிறதுனால அவங்கள்ட்டையும் நம்ம ஒரு சரியான நேர்மையான செய்திகளை எதிர்பார்க்க முடியல. அப்ப நாம தான் நமக்கான செய்திகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப இந்த மாதிரி செய்திகளை விட்டுட்டு டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ் தொடர்ந்து நம்மளை சுரண்டி தின்பவர்களை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, நடிகர்கள் வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க, நடிகைகள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எது நம்மளுடைய செய்தி நமக்கு புரியவே இல்லை. ஒரு செய்தியை எந்த செய்தியை மக்களுக்கான செய்தியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அந்த செய்தி எந்த பக்கம் நம்ம பேசணுங்கிறது ஊடகங்களுக்கு இல்லை. யாருமே தர்மமற்றவர்களாக, யாருமே அறமற்றவர்களாக இப்படி திரியறப்போ நம்ம எப்படி ஒரு பாதுகாப்பான சூழலை இந்த சமூகத்துல உணர முடியும்? ஒரு பதட்டம் இல்லாம எப்படி இந்த சமூகத்துல வாழ முடியும்? கொலைதான் இது, மரணங்களே சொல்ல முடியாது. ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அடிச்சு ஏத்தி கொன்னுட்டு ஒருத்தர் நான் தெரியாம அடிச்சுட்டு போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? பைக்ல போன 2 பேர் மேல ஏறி இறங்கி தானே போயிருப்பான். அந்த 2 உயிர் ஸ்பாட்லயே இறந்துருச்சு. அங்கிருந்து பிடிக்க முடியாத அளவுக்கு விரைந்துதான் அந்த வண்டி போயிருக்கு. அவன் எவ்வளவு மனசாட்சியற்ற சூழல்ல இருந்திருந்தா திரும்ப அதே ரூட்ல அந்த ஊழியர்களை ஏத்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பி வந்திருப்பான். எதை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் புரியவே இல்லை. எவ்வளவு மனசாட்சியற்ற மனிதர்களாக, எவ்வளவு குற்ற உணர்ச்சியற்ற மனிதர்களாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சூழல்ல நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை பாதுகாப்போடு பதட்டம் இல்லாம வளர்த்தெடுக்கிறது ஒண்ணுமே புரியல எனக்கு. அரசு இது போன்ற இதை சிறிய குற்றங்கள் தயவு செஞ்சு ஓரம் கட்டாதீங்க. இதெல்லாம் தான் பெரிய குற்றம், இதெல்லாம் தான் மிகப்பெரிய குற்றம். அவனுக்கு தெரியும்ல, அவன் பல ஆக்சிடென்ட் பண்ண ஒருத்தனாலதான் அவன் சாதாரணமா கடந்து போக முடியும். அடிச்சா என்ன 6 மாசம் உள்ள வைப்பாங்க, திரும்ப வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை தானே. கிட்டத்தட்ட கல்கட்டா பிரச்சனை மாதிரியே தான் இதை அணுகணும் நம்ம. ஆனா இந்த மாதிரி எவ்வளவு விபத்துகள், எவ்வளவு விதிமீறல்கள், எவ்வளவு அக்கறையற்ற தன்மை, எவ்வளவு பெரிய அலட்சியமற்ற உயிர்கள் மீது, மற்ற மனிதர்கள் மீது.
இதெல்லாம் ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் தான் உண்மையிலேயே அதிமுக்கியமான பிரச்சனைங்கிறது அரசுக்கு புரியுதோ இல்லையோ, மக்களான நமக்கு புரியணும். இதெல்லாம் தான் நமக்கான பிரச்சனை. இதுதான் இது போன்ற பிரச்சனைகள் தான் நம்மை நேரடியா பாதிக்கும். நம்ம நேரடியா பாதிக்கப்படுவோங்கிறது நமக்கு புரியணும். அந்த அடிப்படை புரிதல் நமக்கு வேணும். அதுக்காக தான் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து நமக்காக மட்டும்தான் பேசுறேன். ஸோ இந்த ஓட்டுநர் கடுமையாக தண்டிக்கப்படுவான் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த தனியார் நிறுவனத்துல பேரை தயவு செஞ்சு குற்றவாளிகளை இனம் கண்டுபிடிச்சு அடையாளம் காட்டுங்க, பாதுகாக்காதீங்க. பாதிக்கப்படுபவர்களை ரொம்ப ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிற பெண்களை எல்லாம் நீங்க பட்டவர்த்தனமா காட்டுறீங்க. பொன்தாரணியோட போட்டோவை ரிலீஸ் பண்ணீங்க, முந்திக்கிட்டு வந்து ஸ்ரீமதியோட போட்டோவை எல்லாம் ரிலீஸ் பண்ணீங்க. ஆனா குற்றவாளிகளை பாதுகாக்கிறீங்க, தொடர்ந்து பாதுகாக்கிறீங்க. ஊடக தர்மம் என்னங்கிறத உணருங்க. கொஞ்சமாவது குறைந்தபட்ச சமூக அக்கறையோடு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.